எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். நம்ம வாக்கும் வாழ்வும் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். நம் நாடு மென்மேலும் வளரவும், உங்கள் இல்லங்களில் செல்வம் பெருகவும் இறைவனை வேண்டிக் கொள்கின்றேன். இன்னைக்கு தேதி 26 ஜனவரி மாதம் 2026வது வருடம், திங்கட்கிழமை, விசுவாவசு வருடம், தை மாதம் 12ஆம் தேதி. இன்னைக்கு திதி, நட்சத்திரம் மற்றும் விசேஷம் என்னன்னு பார்ப்போம். விசேஷம்: குடியரசு தினம். நம் இந்திய திருநாட்டின் குடியரசு தினம் இன்று. தேசப்பற்றுடன் கொண்டாடும் நாள். வாஸ்து நாள். வீடு கட்ட நினைப்பவர்களுக்கு, புது மனை வாங்குபவர்களுக்கும் இது மிக சிறந்த நாள். வாஸ்து பகவான் கண் விழித்திருக்கும் காலம் இன்று. வாஸ்து செய்ய நல்ல நேரம்: இன்று காலை 10:41 மணி முதல் 11:20 மணி வரை வாஸ்து பூஜை செய்ய மிக சிறந்த நேரம். இந்த நேரத்தில் பூமி பூஜை போட்டால் வீடு மிக சிறப்பாக அமையும். பழனி ஆண்டவர் விழா தொடக்கம். அறுபடை வீடுகளில் ஒன்றான பழனியில் தைப்பூச விழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது. பீஷ்மர் தர்ப்பணம். இன்று பீஷ்மருக்கு தர்ப்பணம் கொடுப்பது முன்னோர்களின் ஆசியை பெற்றுத்தரும். திதி: இன்னைக்கு மாலை 7:11 மணி வரைக்கும் அஷ்டமி திதி இருக்கு. அதுக்கப்புறம் நவமி திதி. பொதுவாக அஷ்டமி சுபகாரியங்களுக்கு விலக்கு என்றாலும் வாஸ்து நாளாக இருப்பதால் வாஸ்து பூஜை செய்யலாம். நட்சத்திரம்: இன்னைக்கு காலை 10:50 மணி வரைக்கும் அசுபதி. அதுக்கப்புறம் பரணி நட்சத்திரம். யோகம்: இன்னைக்கு நாள் முழுவதும் சித்த யோகம். நல்ல நேரம் எப்போன்னு குறித்து வச்சுக்கோங்க. காலையில் 6 மணியிலிருந்து 7 மணி வரைக்கும், மாலையில் 4:30 மணியிலிருந்து 5:30 மணி வரைக்கும். கௌரி நல்ல நேரம் காலை 9:30 மணியிலிருந்து 10:30 மணி வரைக்கும், மாலை 7:30லிருந்து 8:30 மணி வரைக்கும். கவனமாக இருக்க வேண்டிய நேரம் ராகு காலம். திங்கட்கிழமை காலை 7:30 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும். யமகண்டம் காலை 10:30 மணியிலிருந்து 12 மணி வரைக்கும். குளிகை மதியம் 1:30 மணியிலிருந்து 3 மணி வரைக்கும். சந்திராஷ்டமம். இன்னைக்கு சந்திராஷ்டமம் யாருக்கு இருக்குன்னு பார்த்தோம்னா, ஹஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்குது. அதாவது கன்னிராசி நேயர்கள் இன்னைக்கு ரொம்பவே கவனமாக இருக்கணும். முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும். வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது கவனமாக இருப்பது நல்லது. சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். சரி, இப்போ 12 ராசிக்கும் நிலைமை எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வாங்க. மேஷம்: உணர்வு ரீதியாக எளிதில் பாதிக்கப்படுவீர்கள். எனவே நீங்கள் கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையில் இருந்து தள்ளி இருங்கள். நிதி நிலைமை நிச்சயமாக உயரும். ஆனால் அதே சமயம் செலவுகளும் அதிகரிக்கும். உங்கள் துணைவர் நன்கு புரிந்து கொண்டால் வீட்டில் மகிழ்ச்சி, அமைதி மற்றும் வளம் பெருகும். உங்களை சுற்றி காற்றைப் போல காதலும் நிரம்பி இருக்கிறது. சுற்றி பாருங்கள், அனைத்தும் பிங்க் நிறத்தில். நீங்கள் செய்யும் வேலைகளுக்கான பாராட்டை வேறொருவர் பெற அனுமதிக்காதீர்கள். சரியான நேரத்தில் வேலைகளை அமைத்துக் கொள்வதும் சீக்கிரம் வீட்டிற்கு செல்வதும் இன்று உங்களுக்கு நல்லது. இது உங்கள் குடும்பத்திற்கும் மகிழ்ச்சியை தரும். மேலும் நீங்கள் புத்துணர்ச்சியையும் பெறுவீர்கள். காதலும் சுவையான உணவும் திருமண வாழ்வில் முக்கிய பங்கு வகிக்கும். இவற்றில் சிறந்ததை இன்று நீங்கள் பெறுவீர்கள். அதிர்ஷ்டம் எண் 4. ரிஷபம்: உங்களின் அன்புமிக்க இயல்பால் இன்று மகிழ்ச்சியான தருணங்கள் ஏற்படும். உங்கள் தந்தையிடமிருந்து எந்த ஒரு ஆலோசனையும் பெறலாம். இன்று தொழில்துறையில் உங்களுக்கு பயனளிக்கும். தூரத்து உறவினரிடமிருந்து நீண்ட காலமாக எதிர்பார்த்த தகவல் உங்கள் குடும்பத்தினருக்கு, குறிப்பாக உங்களுக்கு நல்ல செய்தியை கொண்டு வரும். உங்கள் அன்புக்குரியவரிடமிருந்து அழைப்பு வரும் என்பதால் அருமையான நாள். இன்று நீங்கள் கலந்து கொள்ளும் சொற்பொழிவுகள் மற்றும் செமினார்கள் வளர்ச்சிக்கு புதிய ஐடியாக்களை தரும். குடும்பத்திற்கு போதுமான நேரம் கொடுக்கவில்லை என்று குடும்பங்கள் புகார் கூறினாலும், அவர்கள் இன்று குடும்ப உறுப்பினர்களுக்கு நேரம் கொடுப்பது பற்றி யோசிக்க முடியும். ஆனால் கடைசி நேரத்தில் சில வேலைகள் வருவதால் இது நடக்காது. உங்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்த உங்கள் துணை இன்று தன்னால் முடிந்த அனைத்தையும் செய்வார். அதிர்ஷ்டம் எண் 4. மிதுனம்: மந்தமாகி மன அழுத்தத்துக்கு ஆளாகிவிடாதீர்கள். நீண்ட காலமாக நிதி நெருக்கடியில் சந்தித்தவர்கள் இன்று எங்கிருந்தும் பணம் பெறலாம். இது வாழ்க்கையில் பல சிக்கல்களை நீக்கும். உங்கள் எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப வாழ்வதற்கு குழந்தைகளுக்கு தூண்டுதல் கொடுங்கள். ஆனால் அவன் முயலும்போது அற்புதமானதை எதிர்க்காதீர்கள். உங்களின் ஊக்கம் நிச்சயமாக அவன் எண்ணத்துக்கு உற்சாகம் தரும். இன்று காதல் வாழ்க்கை சர்ச்சைக்குரியதாக இருக்கும். கடினமான உழைப்பு மற்றும் பொறுமையின் மூலம் இலக்குகளை அடைவீர்கள். அவசரப்பட்டு முடிவெடுக்காதீர்கள். வாழ்வில் பிற்காலத்தில் வருத்தப்பட நேரிடலாம். இன்று உங்களுக்கிடையே வாக்குவாதம் நடக்கக்கூடும். அதிர்ஷ்டம் எண் 2. கடகம்: வாழ்க்கையை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். வாழ்வில் அக்கறை காட்டுவதே உண்மையான சவால் என உணருங்கள். இன்று வீட்டில் சின்ன சின்ன பொருட்கள் உங்கள் பணம் செலவாவது கூடும். இதனால்
உங்கள் மனதளவில் பாதிக்கப்படுவீர்கள். உங்களின் சிலர் நகை அல்லது வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவீர்கள். ரொமான்டிக் எண்ணங்களை வெளிப்படுத்தாதீர்கள். கடந்த பல நாட்களாக வேலையில் பல சோதனைகளை சந்தித்திருப்பீர்கள் என்றால் குறைந்தது இனிமையான நாளாக அமையும். இந்த ராசியின் மக்கள் இந்த நாளில் தங்கள் உடன்பிறப்புகளுடன் ஒரு திரைப்படத்திற்கு செல்லலாம் அல்லது வீட்டிலேயே பார்க்கலாம். இதை செய்வதன் மூலம் நீங்கள் மக்களிடையே அன்பை அதிகரிப்பீர்கள். மற்றவர் உங்களைப் பற்றி கூறிய ஒரு தவறான விஷயத்தில் உங்கள் துணை உங்கள் மேல் கோபப்படலாம். ஆனால் உங்கள் அன்பு அரவணைப்பும் அவரை சமாதானப்படுத்திவிடும். அதிர்ஷ்டம் எண் 5. சிம்மம். சமீபத்திய நிகழ்வால் மனம் பாதிக்கப்படும். தியானமும் யோகாவும் ஆன்மீக மற்றும் உடல் சார்ந்த ஆதாயங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். தற்காலிக கடன் கேட்டு அணுகுபவர்களை வெறுமனே புறக்கணியுங்கள். குடும்பத்தில் பிரச்சனைகள் இருக்கலாம். குடும்ப பொறுப்புகளை நீங்கள் கண்டுகொள்ளாமல் இருப்பதால் அவர்கள் கோபத்துக்கு ஆளாக நேரிடலாம். மனம் உடைந்து போகாதீர்கள். தோல்விகள் இயற்கையில் சகஜம்தான். அவைதான் வாழ்வை அழகாக்கும். முக்கியமானவர்களுடன் கலந்து பேசும்போது கண்களையும் காதுகளையும் திறந்து வையுங்கள். அதிலிருந்து மதிப்புமிக்க யோசனைகள் கிடைக்கலாம். இன்று உங்களுடைய உறவினர் எந்த முன்வறிவிப்பும் இல்லாமல் உங்கள் வீட்டிற்கு செல்லலாம். இதன் காரணமாக உங்கள் விலைமதிப்பற்ற நேரம் அவர்களுக்கு சாதகமாக இருந்திருக்கும். இன்று உங்கள் திருமண வாழ்வில் ஏற்பட்ட சிக்கல் உங்கள் கைமீறி செல்லும். அதிர்ஷ்டம் எண் 3. கன்னி. நம்பிக்கையும் சக்தியும் இன்று அதிகமாக இருக்கும். ரியல் எஸ்டேட்டில் முதலீடு செய்வது கவர்ச்சிகரமாக தோன்றும். குடும்பத்தினருடன் நீங்கள் நேரத்தை செலவிட்டால் வீட்டில் பிரச்சனைகள் எழலாம். நட்பு ஆழமாகும் போது உங்கள் வழியில் ரொமான்ஸ் வளரும். நிலுவையில் உள்ள திட்டங்களும் பிளான்களும் இறுதி வடிவத்திற்கு வரும். ஒரு பிஸியான வழக்கத்திற்கு பிறகும் உங்களுக்கு நேரத்தை ஒதுக்க முடிந்தால் இந்த நேரத்தை சரியாக பயன்படுத்த நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். இதை செய்வதன் மூலம் உங்கள் எதிர்காலத்தை மேம்படுத்தலாம். திருமண வாழ்க்கையில் இனிமையான பக்கத்தை இன்று நீங்கள் காண்பீர்கள். அதிர்ஷ்டம் எண் 2. துலாம். வாகனம் ஓட்டும்போது குறிப்பாக வளைவுகளில் கவனமாக இருக்கவும். யாரோ ஒருவருடைய கவனக்குறைவு உங்களுக்கு சில பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம். எந்த நீண்டகால முதலீடையும் தவிருங்கள். உங்களின் நல்ல நண்பரும் உடன் வெளியில் சென்று ஆனந்தமாக நேரத்தை செலவிட முயற்சி செய்யுங்கள். பழைய உறவினர்கள் நியாயமற்ற கோரிக்கைகளை வைப்பார்கள். காதலர்கள் குடும்ப உணர்வுகள் பற்றி அதிகம் கவலைப்படுவார்கள். நிறைய சாதிக்கும் திறமை உங்களுக்கு உள்ளது. எனவே உங்களை தேடி வரும் வாய்ப்புகளை பயன்படுத்துங்கள். உங்களுக்கு நேரம் இருக்கும். ஆனால் இது இருந்தபோதிலும் உங்களுக்கு திருப்தி தரும் எதையும் நீங்கள் செய்ய முடியாது. உங்கள் துணையுடன் நேரம் செலவிடும் மிக சிறந்த நாளாக இன்று அமையும். அதிர்ஷ்டம் எண் 4. விருச்சகம். இன்று உங்களை எரிச்சலடைய செய்யும் அசௌகரியமாக்கும் வகையில் பல டென்ஷன்கள் மற்றும் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். புதிய ஒப்பந்தங்கள் கவர்ச்சிகரமாக தோன்றலாம். ஆனால் எதிர்பார்த்த லாபங்கள் கொண்டு வராது. பணம் முதலீடு செய்வதாக இருந்தால் அவசரப்பட்டு முடிவெடுக்க வேண்டாம். உங்கள் வாழ்வில் குடும்பத்தினருக்கு விசேஷமான இடம் இருக்கும். நட்பு ஆழமாகும் போது உங்கள் வழியில் ரொமான்ஸ் வரும். வேலை செய்யும் இடத்தில் சீனியர்கள் மற்றும் சகாக்களின் ஆதரவு உங்கள் நன்னெறியை அதிகரிக்கும். உங்களின் வீட்டில் ஏதேனும் கிடைத்த பழைய பொருட்கள் கண்டு மகிழ்ச்சி கொள்வீர்கள் மற்றும் இன்று நாள் முழுவதும் அந்த பொருட்களின் சுத்தம் செய்வதில் நேரம் செலவிடுவீர்கள். உங்கள் மனதில் உள்ள விஷயங்கள் அனைத்தையும் இன்று உங்கள் துணையுடன் கூறி மகிழ்வீர்கள். அதிர்ஷ்டம் எண் 6. தனுசு. உங்கள் உடலை ரீசார்ஜ் பண்ண முழு ஓய்வு எடுக்க வேண்டும். இல்லாவிட்டால் அயவின்றி வந்து குறுகிய மனப்பான்மையை ஏற்படுத்திவிடும். உங்கள் வீட்டின் முக்கியமான பொருட்களில் பணம் செலவழிப்பதால் நீங்கள் இன்று அதிகமாக கவலைப்படக்கூடும். இருப்பினும் இதனால் உங்கள் எதிர்காலத்தில் பல பிரச்சனைகளில் இருந்து பயனடைவீர்கள். குழந்தைகளின் உடல் நலம் குறைவாக உங்களை பிஸியாக வைத்திருக்கும். நீங்கள் உடனடியாக கவனிக்க வேண்டியிருக்கும். சரியான அறிவுரை பெற்றிடுங்கள். நீங்கள் சற்று அலட்சியமாக இருந்தாலும் நிலைமை மோசமாகிவிடும். கருத்து வேறுபாட்டால் தனிப்பட்ட உறவு உடையலாம். காலம் பொன் போன்றது என்பதை நீங்கள் நம்பினால் அதிகபட்ச உயரமான இலக்கை எட்டுவதற்கான நடவடிக்கைகளை நீங்கள் எடுக்க வேண்டும். உங்களுக்கு பிடித்த வேலை ஓய்வு நேரத்தில் செய்ய விரும்புவீர்கள். இன்றும் இதேபோன்று ஒன்றை செய்ய நினைப்பீர்கள். ஆனால் ஒரு நபரின் வீட்டுக்கு வருவதால் இந்த திட்டம் கெட்டுப்போகும். உங்கள் துணை நீங்கள் இன்று தவறாக நினைக்கக்கூடும். இதனால் நீங்கள் அப்செட்டாக இருப்பீர்கள். அதிர்ஷ்டம் எண் 3. மகரம். வாழ்வை முழுமையாக அனுபவிக்க வெளியில் செல்லும் பொழுது உங்களுக்கு முழு ஆனந்தமும் மகிழ்ச்சியும் கிடைக்கும். இன்று ஒரு கடனாளர் உங்களை சந்தித்து உங்கள்
கடனை திருப்பி செலுத்துமாறு கேட்கலாம். நீங்கள் தொகையை திருப்பி செலுத்துவீர்கள் என்றாலும், ஆனால் அது வாழ்க்கையில் நிதி நெருக்கடிகளை மேலும் உருவாக்கும். எனவே கடன் வாங்குவதை தவிர்க்கவும். அணுகுமுறையில் தாராளமாக இருந்து குடும்பத்தினருடன் நேரத்தை அன்புடன் செலவிடுங்கள். உங்கள் தைரியத்தால் காதல் வெற்றி பெறுவீர்கள். இன்று அதிக செயல்பாடு மற்றும் உயர் அந்தஸ்து நாளாகும். முழு நேர ஓய்வு நேரத்தை அனுபவிக்க நீங்கள் மக்களிடமிருந்து விலகி உங்களுக்கு பிடித்த வேலைகளை செய்ய வேண்டும். இதை செய்வதன் மூலம் நீங்கள் நேர்மறையான மாற்றங்களையும் பெறுவீர்கள். உங்கள் துணையுடன் நேரம் செலவிடும் மிக சிறந்த நாளாக இன்று அமையும். அதிர்ஷ்டம் எண் 3. கும்பம். இரத்த அழுத்தம் உள்ள நோயாளிகள் கூட்டம் அதிகமான உள்ள பேருந்தில் பயணம் செய்யும் பொழுது தங்கள் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனமாக இருக்க வேண்டும். எந்த உதவியும் இல்லாமல் நீங்கள் பணம் சம்பாதிக்க முடியும். நீங்கள் உங்களை நம்ப வேண்டும். நெருங்கிய நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் மகிழ்ச்சியை காண நீங்கள் ரிலாக்ஸ் பண்ண முயற்சிக்க வேண்டும். உங்களின் வெளிப்படையில்லாத வாழ்க்கை துணைவரை டென்ஷனாக்கும். இன்று உங்கள் பணி திடீரென புலத்தில் ஆராயப்படலாம். அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் தவறு செய்திருந்தால் நீங்கள் அதை செலுத்த வேண்டியிருக்கும். இந்த ராசியின் வணிகர்கள் இன்று தங்கள் வணிகத்திற்கு புதிய திசைகளை வழங்கலாம். உங்கள் வீட்டில் இளைய உறுப்பினர்களுடன் நேரத்தை செலவிட நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் இதை செய்யாவிட்டால் நீங்கள் வீட்டில் நல்லெண்ணத்தை உருவாக்க முடியாது. உங்களை பற்றி நல்ல அபிப்பிராயத்தை குலைக்கும்படி நடந்து கொள்வார். அதிர்ஷ்டம் எண் 1. மீனம். மனதை தெளிவாக வைத்திருக்க குழப்பத்தையும் வெறுப்பையும் தவிர்த்திடுங்கள். இன்று உங்கள் தேவையற்ற பணம் செலவழிப்பதை தவிர்க்கவும். இல்லையெனில் தேவைப்படும் நேரத்தில் உங்களிடம் பணம் குறைவாக இருக்கும். உங்கள் அந்தரங்க உணர்வு ரகசியங்களை அன்புக்குரியவரிடம் பகிர்ந்து கொள்வதற்கு சரியான நேரம் அல்ல. ஒரு சமயத்தில் ஒரு படி என முக்கியமான மாற்றங்கள் செய்தால் நிச்சயமாக வெற்றி உங்களுக்கே. சாதகமான கிரகங்கள் உங்களுக்கு இன்றைய நாளை அற்புதமான உணரச் செய்யும். உங்கள் துணையின் உடல்நலம் இன்று பாதிக்கப்படலாம். அதிர்ஷ்டம் எண் 7. இன்னைக்கு ஒரு பொன்மொழி. சிந்தனை உன் சக்தி, முயற்சி உன் வெற்றி. நம் எண்ணங்கள் தான் நமக்கு சக்தி. அந்த எண்ணத்தை செயல்படுத்த நாம் எடுக்கும் முயற்சி தான் நமக்கு வெற்றி. நல்லதை நினைப்போம், முழு முயற்சியோடு செயல்படுவோம். தினமும் இதே மாதிரி துல்லியமான ராசி பலன்கள் மற்றும் ஆன்மீக தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அனைவருக்கும் இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.